எப்படி சொல்லி தரேன் நான். இப்போ வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எல்லாருமே வந்து நெக் பீஸ் கட் பண்ணியிருப்போம்ல, இது ரெண்டும் ஒன்று மேலே ஒன்று வச்சு கரெக்டாக 1/4 இன்ச்சில் கையில் அடிக்கணும். அதுக்கு வந்து டபுள் ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. இப்போ இதை அடிக்கிறோன்னா அடுத்து வந்து நம்ம அப்படியே வந்து கண்டினியூட்டியாக அடிக்கணும். நான் இப்போ ஃப்ரண்ட்டு தைக்கிற வரைக்கும் நூலே கட் பண்ண மாட்டேன்டா. இப்போது இதனுடைய அந்த மாதிரி பார்த்து அடிக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் 2 ஜாயின் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இதுக்கு 2 தையல் அடிக்கணும். அந்த பாருங்கள், இப்போ நூல் வருது பார்த்தீங்களா, இப்படி கட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நெக் பீஸ் ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த பக்கம் 3 பெல்ட்டு, இந்த பக்கம் 3 பெல்ட்டு, 6 பெல்ட்டு வைக்க சொல்லியிருக்கேன் இல்லையா, கட் பண்ணது ஒன்று மேலே ஒன்று வச்சு கரெக்டாக 1/4 இன்ச் அடிக்கணும்டா. பாருங்க, இது வரும்போது இதை வெட்டிக்குங்க. அப்போ பாருங்க, நம்மளுக்கு நூல் வந்து உள்ளே போகாது. அடுத்து அதே மாதிரி பார்ட்டாக அப்படியே போங்க. கால் இன்ச்சு கரெக்டாக கையில் எல்லாம் எடுத்து பாருங்க. இதுதான் நம்ம டிக்ஷனரிக்கு 1/4 இன்ச்சு. இன்ச்சு டேப்பில் பார்த்தா இத்துணூடு தான் வரும். அந்த அளவு விடக்கூடாது நம்ம, சரிங்களா? பிரிஞ்சிடும் இல்லைன்னா. இப்போ ஒரு தையல் போட்டாச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம அழகாக ப்ரெஸ் பண்ணி இப்படி பிச்சு இதை பாருங்க. இது அப் அண்ட் டவுன் இதுதான் இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம வந்து கரெக்டாக இது ரெண்டும் ஈவனாக வச்சு இப்படி ஓரத்தை அதுக்கடுத்து இதை கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதே பார்த்துக்கலாம். அப் அண்ட் டவுன்லாம் நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு அடுத்து இதை பாருங்கள், ஃப்ரண்ட்டு எடுத்துகிட்டு டாட் பிடிக்கிறோம். நம்ம வந்து ஏற்கனவே உங்களுக்கு டாட் போட்டு சொல்லி கொடுத்துட்ருப்பேன், போட்டு கொடுத்துட்ருப்பேன். அதை அப்படியே பிடிக்கிறோம். எல்லாத்துக்கும் நீங்கள் 2 தையல் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கலாம். நாங்கள் வந்து அப்டேட்டுக்கு மட்டும்தாண்டா 2 தையல் கொடுப்போம். அதே மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி வெளியில் வந்ததுக்கப்புறம் கட் பண்ணிக்கிங்க. அப்போ வந்து நம்ம அந்த லாக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது கரெக்டாக சென்டர் பண்ணி இந்த அப்டேட்டில் மட்டும் டாட்டில் 2 தையல் போடும். இந்த டாட் வந்து நீங்கள் சரியாக போடலைன்னா நம்மளுக்கு வந்து ஷேப் செஞ்சுருக்காங்க. அதனால் பர்ஃபெக்டாக அதுக்கும் மெஷர்மெண்ட் எடுத்துட்டு அதையே வீடியோ போட்டு அதை வந்து கற்றுக்கோங்க. தெரியலன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ எவ்வளோ நேரம் ஆச்சு? 5 நிமிஷம் நம்ம நூல் கட்டாகாமல் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம டாட் பிடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ இது அப் அண்ட் டவுன் இல்லையா, இது தைச்சதுக்கப்புறமா இதை 2 ஒன்று மேலே ஒன்று வச்சுக்குங்க. நம்ம என்ன தான் பர்ஃபெக்டாக கட் பண்ணி இருந்தாலும் திருப்பியும் வந்து செக் பண்ணிக்கணும் நம்ம, சரியா? நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா? தையல் நீ அதிகமாக பிடிச்சிட்டோன்னா தப்பாயிடும், கம்மியாக பிடிச்சிட்டா எக்ஸ்ட்ரா ஆகிடுது. பாருங்கள், இங்கே வச்சு பார்த்தா இங்கே 1/4 இன்ச் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி இது சென்டரில் 1/4 இன்ச் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் 1/4 இன்ச் கரெக்டாக இருக்கா? ஆனால் இந்த அப் அண்ட் டவுன் இருக்குது பார்த்தியா, இந்த அப் அண்ட் டவுன் லெவலில் கட் பண்ணிடணும், சரியா? துடி கூட நம்ம வந்து அழகாக பண்ணணும். எப்படின்னா அப்படி பண்ணக்கூடாது. கற்றுக்கிறப்பவே நீங்கள் சூப்பராக கற்றுக்கணும். இப்போ பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், ஒரு ஷார்ட்கட் மெத்தட் சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், இந்த குறுப்பும் எதிர்க்க வச்சுக்கோங்க. இந்த ஷார்ப்பை தூக்கி இதுக்கு மேலே வைங்க. பார்த்தீங்களா ஷேப் பார்த்தீங்களா எப்படி வருதுன்னு? இந்த ஷார்ப் எப்போவுமே ஓப்பன் பக்கம் இருக்கணும். அது அதில் தையலில் இருக்குது. இந்த ஷார்ப் இந்த பக்கம் இருக்கணும். இப்போ என்ன பண்ணுறீங்க, பெல்ட் இப்படி இருக்கு இல்லையா, இந்த ஷார்ப்பை வச்சு இது பாருங்கள், இதுக்கு மேலே கரெக்டாக ஈக்குவலாக வைங்க. அந்த என்ன பண்ணுறீங்க, இப்படி விட்டுடுறீங்க, அந்த மாதிரி விடக்கூடாது, சரியா? இதை வச்சுக்கிட்டு ஊசிக்கு கீழே 3 தையல் தைங்க. தைச்சிட்டு பாருங்க, அதை அப்படியே இதில் இழுத்துக்குவாங்க. இந்த டாட்டை வந்து நம்ம பிடிக்கக்கூடாது, அப்படியே தூக்கிடுங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆச்சு. இதை வச்சு தைக்கிறீங்க எவ்வளோ நேரம் தைக்கிறீங்க.
அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அந்த டாட் அது கூட தைக்கக்கூடாதா மேம்? டாட் வந்து பிடிச்சிட்டோம்னா அது வந்து ஷேப் வந்து சப்பையாயிடும், அதனால பிடிக்கக்கூடாது, வேற ஒன்றும் இல்லை. அது பாருங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் எப்போவுமே பெல்ட்டு கீழே இருக்கும், அதுக்கு மேலே அதே மாதிரி இதை வந்து அட்டாச் பண்ணும்போது இதுவும் ஈக்குவலாக வரணும். லைட்டாக டிஃப்ரென்ஸ் வந்தால் பரவாயில்ல, இது அப்படியே திருப்பி கட் பண்ணாத, சும்மா கட் பண்ணி அதெல்லாம் அழகாக இதுக்கு பண்ணி வலது பக்கம் வந்து மேலே வைக்கணும் பட்டன் பட்டி. இப்போ வந்து எல்லாருமே வந்து நம்ம கொக்கி கட்டும்போது என்ன பண்ணுவோம், உள்ளே வந்து கொக்கி கட்டும்போது இங்கே த்ரெட்டு தெரியுதுன்னுவாங்க. அதனால் ஒரு ஷார்ட் கட் மெத்தட், இந்த பட்டன் பட்டி 2.5 இன்ச்சு கட் பண்ணால் அதை 2ஆக மடிச்சுக்குங்க. மடித்து இதில் வைங்க. வச்சுட்டு கரெக்டாக 4 இன்ச் அப்படியே அழகாக இது ரெண்டும் ஒன்றா வச்சு அப்படியே வைங்க. எப்போவுமே கழுத்துக்கிட்ட கரெக்டாக வச்சுக்கணும். கீழே தான் எக்ஸ்ட்ரா வரணும். ஏன்னா கழுத்து மேலே வந்து நீங்கள் வச்சிங்கன்னா அது என்ன ஆகும், திருப்பி வந்து நீங்கள் தப்பு பண்ணிடுவீங்க. மேலே வந்து கட் பண்ணும்போது கழுத்தை கட் பண்ணி விட்டுருவீங்க. சரிங்களா? அதனால் இப்போ உள்ளே வைக்கணும், இடது பக்கம் உள்ளே வைக்கணும், வலது பக்கம் மேலே வைக்கணும். அது எதுக்காகங்கிறது நீங்கள் பட்டி அடிக்கிறப்ப பாருங்கள். பாருங்கள், அரேஞ்ச் வெட்டிக்குவீங்க. 4 இன்ச் இருந்தாலே போதும். ஏன்னா சேஃப் ஆகுது. பாருங்கள், இதை க்ளோஸ் பண்ணி இது இப்படியே மடிச்சிடுங்க. இப்போ ஒருத்தர் கேட்டாங்க இங்கே திக்காக இருக்கிற இடத்துல ஊசி எப்படி இறக்குறதுன்னு. அடிச்சு கட்டுற பாடுறா, இதை பாரு. இப்படி எடுத்துட்டு இப்படி வச்சும்போது கூட்டை வந்து லைட்டாக தூக்கிட்டு இது பாரு அந்த பக்கம் பொறுமையாக வரணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அங்கேருந்தே வரணும். எல்லாம் பைப் மாதிரி அது விட்டுடுவீங்க. இப்போ பாருங்கள், இது இப்படியே மடிச்சு அடிச்சிட்டோம்னா இப்போ திக்னஸ்ஸாக இருக்கும். கொக்கி வந்து வெளியில் கடிச்சோம்னா அந்த வெளி கிளாஸை கேட்டு தெரியாதுடா. இந்த எட்ஜில் அடிக்கணும், கையில் இந்த எட்ஜில் அடிக்கணும். சரியா? கேப் விடக்கூடாது. இப்போது இது வந்து 1/2 இன்ச்சு விட்டுட்டு இது பாருங்கள், இதை க்ளோஸ் பண்ணி இது வந்து சின்னதாக மடித்து அதுக்கடுத்து இந்த தையல் மேலே வைக்கணும். அதே மாதிரி அந்த பக்கத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறோம். கொஞ்சமாக லைட்டாக பொறுமையாக அதை தூக்கிட்டோம்னா அது கரெக்டாக வந்துடும். பொறுமையாக பண்ணணும். சரியா? அவ்வளோதான். இப்போ இதுக்கு வந்து ஃப்ரண்ட்டு முடிஞ்சிச்சா? அவ்வளோதான், ஃப்ரண்ட்டு முடிஞ்சிச்சு. இப்போ 2 பட்டன் நீங்கள் தையலில் வந்து அப் அண்ட் டவுன் நல்லா இல்லாமல் விட்டீங்கன்னா கரெக்டாக வந்துடும். நீங்கள் எகரா குடமாக கட் பண்ணாதான், ஏடா குடமாக தைச்சாதான் வராது. ஓகேவா? இப்போ ஃப்ரண்ட்டு முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து பேக் எடுக்கிறோம். பேக் எடுத்துகிட்டு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இதனுடைய நல்ல பக்கம், இதனுடைய நல்ல பக்கம், அதே மாதிரி இதனுடைய நல்ல பக்கம். அக்கில் பார்க்கணும், கழுத்தை பார்க்கணும். அந்த மாதிரி மனப்பாடம் பண்ணிக்கிங்க. தெரியும் பார்க்கணும், நெக் சைட் நெக் பார்க்கணும். இது மேலே வைங்க. கரெக்டாக 1/4 இன்ச்சை விட 1 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வைக்கணும். ஓகேவா? அது வந்து நம்ம தோல் பாரம் தூக்குது இல்லையா, அதனால 1/4 இன்ச்சை விட 1 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா விடணும். இப்போ ஃப்ரண்ட் முடிக்கிற வரைக்கும் நான் த்ரெட்டு கட் பண்ணனா அந்த மாதிரி நீங்களும் கற்றுக்குங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அப்புறமா நம்ம என்ன பண்ணணும், அளவு ப்ளவுஸ் எடுத்து நெக்கு அதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ வந்து நெக் பீஸ் வைக்க போகிறோம். கழுத்து வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கிங்க, அந்த அளவு வச்சு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கிங்க. இப்போ நெக் பீஸ் வைக்கிறோமா, 1/4 இன்ச் இங்கே விட்டுருங்க. கிட்ட அப்ளை பண்ணுங்க. முதல்ல 1/2 இன்ச் பண்ணுங்க. 1/4 இன்ச் அப்படியே வாங்க. இந்த ஜாயிண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து தோள்பட்டை பேக் சைடில் தள்ளிடுங்க. ஃப்ரண்ட் சைடில் வர மாதிரி வச்சுக்காதீங்க. ஓகேவா? அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அந்த இடம் வரும்போது அப்படியே வாங்க. 2 துணியும் ஒன்றா வைங்க. பொறுமையாக தைச்சாலும் நீங்கள் வந்து பார்த்து 2 துணியும் பாருங்க எப்படி இருக்கு, அது மாதிரியே தைக்கணும். ஏதாவது தைக்கக்கூடாது. ஓகே?
ஓகேவா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. காலையும் ஸ்விட்டு வைக்கணும். நல்லா ஹெமிங் பண்ணினோம், அதுக்கப்புறமா நம்ம மார்க் பண்ணிடணும். சரியா? வலது கை வலது பக்கம், இடது கை இடது பக்கம், அதெல்லாம் வச்சு பார்த்துக்கிட்டு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். கையில் மட்டும் பாருங்க. இதை வச்சு இதை பாருங்க, ரெண்டும் ஒன்றா இருக்கணும் கரெக்டாக. சரியா? அதே வாங்க காலைக்கு ரெண்டு பாருங்க ஈவனாக இருக்கணும். அப் அண்ட் டவுனே வரக்கூடாது. சரியா? யாருக்கு அந்த வரும்போது கரெக்ட் பண்ணணும். அதை விட்டுறக்கூடாது. அந்த பள்ளம் மறந்தோம்ல, அதை விட்டுறக்கூடாது. சரியா? கரெக்டா எப்படி இருக்கு? ஏதாச்சும் அப் அண்ட் டவுன் வருதா? அந்த மாதிரி வரக்கூடாது. அதை நம்ம கற்றுக்கிறப்ப ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த மாதிரி வெட்டி தைக்கக்கூடாது. ரைட். கைக்கு 2 தையல் கொடுக்கணும். அதுவும் தையல் மேலே தையல் கொடுக்கணும். 2வது தையல் போடும்போது பிடிப்பாங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம தைக்கலாம். இப்போ வந்து இதுலேருந்து இந்த கீழே வந்து கரெக்டாக நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா? அந்த கிட்ட அந்த பாயிண்ட் வருதா? அது பாருங்கள். நம்ம கரெக்டாக தைச்சா அந்த பாயிண்ட் கரெக்டாக வரும். நம்ம கரெக்டாக தைக்கலைன்னா வராது. ஓகேவா? இப்போ கரெக்டாக வந்துடுச்சு. அந்த பாயிண்ட் வரைக்கும் கரெக்டாக இப்போ பேக்கில் மடித்து தைச்சிடணும். தைக்கும்போது அங்கே இடைவெளி விடக்கூடாது. ஓரத்தில் தைக்கணும். சரியா? உங்களுக்கு எல்லாம் மார்க் பண்ண சொல்லி கொடுத்துட்டதுனால நான் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணல வீடியோவில். ஏற்கனவே நிறைய வீடியோஸ் இருக்குது. ஆனால் ஸ்டிச்சிங் மெத்தட் மட்டும்தான் பார்க்குறாங்கன்றதுனால நான் அதை மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த எட்ஜில் தான் தையல் போடணும், இங்கே போடக்கூடாது. சரியா? அதுக்கடுத்து நம்ம சைட் ஜாயின் பண்ணுற போது ஃபஸ்ட்டு லாக் பண்ணணும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் லாக் பண்ணணும். அது எப்படி லாக் பண்ணணும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே வைங்க, வச்சுட்டு 1 2 3 அவ்வளோதான். இதை ஃபுட் எடுத்துருங்க. இது பாருங்கள், இதை லூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ திருப்பியும் தள்ளுங்க. அவ்வளோதான். சும்மா வந்து அப்படி போட்டு தேடி போகக்கூடாது. இங்கே பாருங்கள், இங்கே வந்து கரெக்டாக இது 2 சிம்பிளாக வச்சு கரெக்டாக 3/4 இன்ச்சு நம்ம மார்க் பண்ண இடத்துல கரெக்டாக அந்த தையல் வரணும். நம்ம ஏற்கனவே இங்கே வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு கரெக்டாக அடிச்சிடும். இப்போ அடிச்சிட்டோம்ல, இங்கேயும் லாக் பண்ணணும். இப்போ இப்படி திருப்புங்க. திருப்பி இதை வருங்க, இதுக்கு மேலே லாக் பண்ணுங்க. இஷ்டமா அப்புறமா பக்கத்தில் அப்படியே போங்க. அதையும் பண்ணி அதையே லாக் பண்ணுங்க. லாக் பண்ணலன்னா பிடிக்கும். இந்த பக்கம் 3 தையல், அந்த பக்கம் 3 தையல் போடணும். அதே மாதிரி லாக் பண்ணுங்க. 3 தையல் போட்டு 4வது தையல் மடிக்கலாம். நம்ம ஓவர் லாக் பண்ணாதனால இந்த பிட்டை வந்து அப்படியே மடிச்சு வச்சிட்டோம்னா பிசுறு வந்து வராது. இது வந்து ஓவர் லாக் பண்ணாமல் ஸ்டைலாக கட் பண்ணிட்டோம்னா சூப்பராக வரும்.
அதை அப்படியே கட் பண்ணி விட்டோம்னா அந்த இழை வந்து பிரியாது. ஓவர்லாக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்ம லைனிங் ப்ளவுஸ்க்கெல்லாம் ஓவர்லாக் தான் பண்ணணும். இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் ஃபினிஷ் பண்ணுறோம். ஏற்கனவே மார்க் பண்ணிட்டதுனால அதை எக்ஸ்பிளைன் பண்ணல. இடுப்பு சுற்றளவை எடுத்து அதை பாதியாக பிரிச்சுட்டு திருப்பியும் வந்து ஃப்ரண்ட் தனியாக பேக் தனியாக வந்து பிரிக்கணும். அதுக்கப்புறமா இப்போ வந்து இந்த ப்ளவுஸில் வந்து 32 இன்ச்சு இடுப்பு சுற்றளவுன்னா பேக் 16, ஃப்ரண்ட் 16. அந்த ஃப்ரண்ட்டை வந்து 8 இன்ச்சு இந்த பெல்ட்லேருந்து இங்கேருந்து 8 இன்ச் எடுத்து நோட் பண்ணணும். அதே மாதிரி பேக்கில் வந்து 16 இன்ச்சுக்கு 1 குட்டி 17 இன்ச்சு விட்டு மிச்சம் இருக்கிறத பாதியாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிறத இந்த சைட் பாதி அந்த சைட் பாதி வரணும். அதுக்கும் திருப்பி வீடியோ ஒன்று போட்டிருக்கோம், அதில் பார்த்துக்குங்க. எல்லாத்துக்கும் வந்து டபுள் 6 லாக் பண்ணி தான் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம்னா இழை வரல. அவ்வளோதான், ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ டாட் பிடிக்கும். இந்த முடிவு இருக்கு இல்லையா, இந்த சென்டர் பாயிண்ட், இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இங்கே வச்சுட்டு கரெக்டாக 3 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு டாட் பிடிக்கணும். இதே ரஃப் அடிக்கணும். இதெல்லாம் வந்து ரொம்பவே கூடாது, கரெக்டாக கட் பண்ணணும். ஸோ ஃபினிஷ்.